புத்தவுடன் இங்கே தலைவர் கலைஞரவுடைய பிறந்த நாள் விழாவும் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள் விரோத ஆட்சியை கண்டிக்கிற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற சட்டத்துறையின் துணை செயலாளர் அறுவை சகோதரர் வழக்கறிஞர் மருத்துவநேசன் முன்னிலை வைக்கின்ற மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர் ஆர் டி சேகர் அவர்களே, பகுதியில் சட்டத்துறையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தை நான் பார்க்கிற போது 5 ஆண்டு காலமாக இந்த பகுதிகளிலே பல பொதுக்கூட்டங்களிலே நான் பேசியிருந்தாலும் இன்றைய கூட்டத்தை பார்க்கிற போது நாம் ஆளுங்கட்சியா அல்லது எதிர்கட்சியா என்று தெரியாதவர்கள் ஆட்சியை இருந்ததை விட மிக பிரம்மாண்டமான வகையில் நம்முடைய அறுவை நண்பர் மருது கணேசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்னுடைய அமைப்பு ரீதியான நிகழ்ச்சிகளை ஒரே மாதிரியாகத்தான் நடத்தும் என்பதை எதிரிகளுக்கு உணர்த்துகிற வகையில், இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு படி கூடுதலாகவே சிறப்பாக அந்த கூட்டம் நடைபெற்று உள்ளது. இதில் பெரிய மாற்றம் என்னன்னா, பொதுவாக உடனெல்லாம் கூட்டத்துக்கு வந்தால் நம்ம தோழர்கள்லாம் ஒரு 500 சேர், அதில் 400 சேர் ஒரு சீட்டில் வந்து உட்காந்துருவாங்க. அவங்க பாட்டில் அவங்க கதையை பேசிட்டு இருப்பாங்க. அவங்க மேடையில் நம்ம என்ன பேசுறோம்னு பார்க்க மாட்டாங்க. வைக்கப்பட்டிருக்கிற இந்த நலத்திட்டத்தையே பார்த்து கொண்டு எப்படா இவங்க முடிப்பாங்க, நம்ம கைக்கு வரும் என்று உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறேன், 1970களிலே எப்படி உணர்ச்சிபயமாக திமுக தொண்டர்கள் கூட்டத்துக்கு வருவார்களோ, அதுபோல பார்க்கிற முகத்தையெல்லாம் நான் பார்க்கிறேன். எல்லாம் பழைய முகங்கள், எதையும் எதிர்பார்க்காமல் ஆட்சி இருக்கிற போது நீங்கள் விழாவை நடத்தி கொள்ளுங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கிறோம் பார்த்துட்டு இருந்தவர்கள் கட்சிக்கு சோதனை என்றால் நாங்கள் தான் முதல்ல நிற்போம் என்று தெரிவிக்கிறார்கள். இந்த கூட்டத்திலே வந்து அமர்ந்திருக்கிற அந்த காட்சி இதுதான் திமுக. இந்த வரலாறு தெரியாம எவனோ எதையோ பேசுகிறார். அல்பைக்கு வாழ வந்தால் அர்த்தராத்திரியிலே குடைப்பிடிப்பதை போல சில பேர் கண்ணு மொழியே தெரியல, அவங்களுக்கு என்ன பேசுறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை இன்னைக்கு தலைகீழாக மாறிவிட்டது. நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், திமுகவை படித்தவன், திமுகவை அழிக்க நினைத்தவன் எவனும் வாழ்ந்ததாக சரித்திரங்கள். இந்த கட்சி யார் யாரையோ பார்த்தது. திமுக தோன்றிய நேரத்தில் இந்த கட்சியை நூற்று பூச்சி நசுக்குவதை போல் நசுக்குவேன் என்று சொன்னவர் ராஜாஜி. இந்த ராஜாஜியே கடைசியில் நம்ம கிட்ட வந்து அவருக்கு மண்மண்டலமே நம்ம தான் கட்டணும். பண்டிதர் நேரு சொன்னார், I will back the DMK to whichever nation it wants என்று சொன்னார். திமுகவை அது விரும்புகிற நாட்டுக்கு மூட்டை கட்டி அனுப்புவேன் என்று பேசினார். அந்த நேருடைய மகனையும்
பேரனையும் பேத்தியும் காப்பாற்றியதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை பார்க்கிறோம். ஆக இந்த கட்சியை ஈட்டி பார்த்தவன் தொட்டு பார்த்தவன் கொஞ்ச நாளுக்கு வண்டி ஓடும். ஆனால் இந்த வண்டி ஓடுற வேகத்தை பார்த்தா எப்போது பிரேக் டவுன் ஆகும்னு தெரியும். காரணம், ஒரு ஆட்சிக்கு வந்தவுடன் இங்கே தாயாரி கல்வி குறிப்பிட்டதை போல மற்ற நம்முடைய எபிடேஸை கூட வேகமாக சொன்னார். தயவு செய்து விட்டுருங்க. மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் போட்டுட்டு வந்து ஏன் போட்டோன்னு தெரியாம வெளியே சொல்ல முடியாம, அதாவது ஏதோ ஒரு கனவு கண்டா வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நிலை மக்களுக்கு வந்துவிட்டது. காரணம், திமுக ஆட்சியில் இருந்தபோது, அதில் குறிப்பாக இந்த சென்னை மாநகரம், வட சென்னை தளபதி மு.க.ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் வளர்ச்சி அடைந்ததை போல எந்த ஆட்சியிலும் அடைந்ததில்லை என்பதை மனசாட்சி தெரியும். இந்த தொகுதி ஒரு காலத்தில் முதலமைச்சராக ஜெயலலிதாவே இருந்த தொகுதி. ஆனால் அப்பொழுது கூட பெறாத வளர்ச்சி எல்லாம் 5 ஆண்டு காலம் நாம் பெற்றோம். அதற்கு காரணம் நம்முடைய தளபதி அவர்கள் முழுக்க முழுக்க சென்னையினுடைய மேயராக அவரை முதலில் 96 இந்த சென்னை மாநகரத்து மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற அந்த காரணத்தினால் நன்றி உணர்ச்சியோடு சென்னைக்கு எல்லாம் செய்தார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலவரம்? கடந்த 75 நாட்களாக தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடப்பதற்குரிய அடையாளமே இல்லை. மாறாக திமுக கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய கவி குறிப்பிட்டதை போல பேரை மாற்றிருக்காங்க. ரஜினிகாந்தும் செந்தில ஒரு படத்தில் வருவாங்க. செந்தில் மாப்பிள்ளை பொண்ணு பார்த்து போவான். அப்ப ரஜினி கிட்ட கேட்பான், நான் ரொம்ப அசிங்கமா இருக்கிறேன், உன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனா அழகா இருக்கும், ஏதாவது உன் ட்ரெஸ்ஸை எதோடா கொடு அப்படின்னு கேட்டுட்டு 2 பேரும் நடந்து வருவாங்க. ரஜினிகாந்த் சொல்லுவான், மாப்பிள்ளை இவர் தான், நான் போட்டுக்கிற ட்ரெஸ் எனக்கு சொல்றேன். அதுபோல இந்த ஆட்சியில இந்த 75 நாட்களாக செந்திலை போல விஜய் போய் கொண்டிருக்கிறார். ரஜினிகாந்தை போல நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி எல்லா திட்டமும் நாம் கொண்டு வந்த திட்டம். இதை மறக்க முடியுமா? பழமொழி சொல்லுவாங்க, கிராமத்தில் ஐயா புடுகிற புடுங்களுக்கு தயிர் தூருவாங்க. அதுபோல சட்டமன்றத்திலே வேற மாற்றி பார்த்தார், திட்டங்களுக்கு மாற்றினார். புதுசாக நேற்றைக்கு ஒரு அறிவிப்பு, சட்டமன்றத்திலே அவருடைய அலுவலகத்தை நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை மாளிகைக்கு 10வது ஃப்ளோர் கொண்டு போறாங்க. அண்ணா இருந்த உட்கார்ந்த இடம், கலைஞர் இருந்த இடம், எம்ஜிஆர் இருந்த இடம், ஜெயலலிதா இருந்த இடம், தளபதி இருந்த இடம், எல்லோரும் இருந்து ஆற்றிய பணி எந்த இடத்துல இருந்து செய்தார்களோ அந்த இடம் கூடாது. யாரோ வாஸ்துக்காரன் சொல்லிட்டாங்க, இங்கே உட்காந்தா அவனுக்கு டேஞ்சர். அது நினைச்சோட தான் இந்த ஆர்கே நகர் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஆர்கே நகர் ஜெயிச்ச உடனே பெரிய பிரம்மாண்டமா எல்லாம் செய்தாங்க. ஆட்சி ஆக ஒரு பழமொழி சொல்வார்கள், man proposes, God disposes. அதுபோல எதையும் இதையால் செய்து விடலாம் என்று அந்த 10 அடுக்கு மாளிகையில அந்த ஆபீஸ் வேலை நடந்து காரணம் மொத்த அலுவலும் அதிலே தான் இருக்குது.
இந்த 10 அடுக்கு மாளிகையிலே தான் எல்லா அரசு உயர் அதிகாரிகளும் பணியாற்றுகிறார்கள். அதுக்கு மேலே போய் இவர் உட்கார்ந்தாருன்னா என்ன நடக்கும் போது எந்த நிர்வாகம் நடக்கும் போது கிடையாது. அவருடைய கூட்டணி கட்சி சார்ந்தவர்களே இன்றைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு ஆடம்பர செலவை தவிர மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் எந்த திட்டமும் கிடையாது. அதே போல கரூர் போனார். கரூரிலே சம்பவம் நடைபெற்ற போது 41 பேர் சென்றார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த நேரத்தில் இப்போ முதலமைச்சரை பற்றி சொல்கிறார்கள். மாலை 6 மணிக்கு மேலே யாரையும் பாட மாட்டாங்க. வடிவேல் சொல்லுவாங்கல்ல, 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. அதுபோல 6 மணிக்கு மேல் இவரை எந்த அதிகாரியும் சந்திக்கக்கூடாது. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கரூரில் 41 பேர் செத்தார்கள் என்றவுடன் இரவு 9 மணி 10 மணிக்கெல்லாம் தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இந்த நேரத்தில் அவசரமாக அங்கே அமைச்சர்களை அனுப்பி அவர் மாத்திரம் அந்த அவசர நடவடிக்கை எடுக்கலன்னா இன்னும் 10 பேர் செத்திருக்கோம். அது மட்டும் இல்ல, அவரே இரவு 12 மணிக்கு கரூருக்கு சென்று மருத்துவமனைக்கு போய் பார்வையிட்டு உடனடியாக 10 லட்சம் ரூபாயை அறிவித்து இரவு 6 மணிக்கு மேல் வர முடியாது என்று சொல்லுகிற இந்த முதலமைச்சர், ஆனால் நம்முடைய தலைவர் நள்ளிரவிலே சென்று இந்த காரியங்களை எல்லாம் செய்து விலகுதான் ஓடியிருக்க. திருச்சி விமான நிலையத்திலிருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து அவர் ஓடின காட்சிகளை பத்திரிகை போட்டார். ஆனால் இதையெல்லாம் மக்கள் மறந்து விட்டார்கள். இன்றைக்கு அந்த 41 பேர் நாம் கொடுத்த அந்த 10 லட்சமும் இன்றைக்கு நாம் அடித்த நிர்வாகம் தான் அந்த மக்களை வாழ வைத்தது. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு இவங்களை மாறி உலக மகா நடிகருக்கு உலகத்திலே இருக்க செத்த அன்னைக்கு யாரும் அழுவல. விஜய் ஓடி வந்து விட்டார். ஆனால் ஒரு 6 மாதம் கழித்து இப்போ ஆட்சிக்கு வந்தவுடன் நேரடியாக போய் ஒவ்வொருத்தரையா கட்டி பிடிச்சி அழுது ஆறுதல் சொல்லி அவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலைன்னு போட்டு கொடுத்தார். இன்னைக்கு ஹைகோர்ட் செல்லாதுன்னு சொல்லிச்சு. நாளைக்கு அப்பீல் போவாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அது என்ன ஆகுது அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் முதலில் நிவாரணம் செய்வது யார் என்பதை அந்த கட்சிக்காரர் மட்டுமல்ல, அந்த குடும்பம் கொஞ்சம் நினைச்சுப்பாங்க. அதே போல மாதந்தோறும் வழங்கப்படுகிற 1000 ரூபாய் உதவி தொகைக்கு உச்ச நீதிமன்றத்தில் பாஜகவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டார். என்ன கேஸ்னா, தமிழ்நாட்டில் தேர்தல் வருகிறது, மு.க. ஸ்டாலின் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை என்று 1000 ரூபாய் கொடுக்கிறார், இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த உபாத்தியாயா என்ற ஒரு வக்கீல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இதை தடை செய்ய வேண்டும், தேர்தல் முடிந்த பிறகு இந்த பணத்தை கொடுக்க வேண்டும், தேர்தலுக்கு பொன் கொடுக்க கூடாது என்று தடை செய்ய உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்கிறார். வியாழக்கிழமை மாலை 3 மணிக்கு இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுகிறது. தலைவருக்கு உடனடியாக தகவல் வருகிறது. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில நம்பர் ஆகிவிட்டது. அநேகமாக திங்கட்கிழமை வழக்கை விசாரிப்பார்கள் என்பது வழக்கறிஞர் அதை நான் சொல்லுகிறேன். வெள்ளிக்கிழமை நம்பராகி திங்கட்கிழமை ஏறிக்கு வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் கலைஞர் அவர்கள் தளபதி அவர்களுக்கு இந்த செய்தி
மாலை ஒரு 5-6 மணி இருக்கும் போது அதிகாலயத்தில் இருக்கிற போது தகவல் வருது. திடீரென்று நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். யாரிடத்திலும் சொல்லாமல் நேரடியாக வீட்டுக்கு புறப்பட்டு போனார். ஒரு 8 மணி 9 மணிக்கு எல்லாம் செக்ரட்டரியேட்டுக்கு போனார். சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டார், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கூப்பிட்டார். இரவோடு இரவாக 11 மணி உட்கார்ந்து அவரிடத்தில் ஆலோசனை சொல்கிறார். என்ன உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு விட்டார்கள், அநேகமாக ஸ்டே கொடுத்து விட்டால் இந்த மகளிர் உரிமை தொகை மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்திற்கு தடை வாங்கி விடுவார்கள். எனவே இந்த பணம் கொடுக்க முடியாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்று யோசனையை தலைவர் சொல்லுகிறார். 3000 ரூபாயும் அதோடு சேர்த்து ஊக்கத்தொகையாக ஒரு 5000 ரூபாயும் சேர்த்து 8000 ரூபாய்க்கு ஒரே செக்கா ஒரே நேரத்தில் 1,31,00,000 பேருக்கும் நாளை காலையே போய் சேர வேண்டும். இதற்கு நீங்கள் உடனடியாக கையெழுத்து போடணும் என்ற போது சீஃப் செக்ரட்டரி தயங்குகிறார், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி தயங்குகிறார். இல்லை சார், நாளை காலையில் பார்த்துக்கலாம். நாளை காலையில் சனிக்கிழமை, இன்னைக்கு நைட்டே போட்டாதான் நாளை காலையில் பேங்க்கு ரிலீஸ் ஆகும். ஆகவே அதற்கூட திங்கட்கிழமை வந்துச்சுன்னா ஸ்டே கொடுத்தாங்கன்னா போக முடியாது என்று இரவு 12 மணி உட்கார்ந்து இரவோடு இரவாக தமிழ்நாட்டில் இருக்கிற 1,31,00,000 பேருக்கும் 8000 ரூபாய் போட வைத்த தலைவர் இந்த மக்கள் எண்ணி பார்க்கவில்லை. எவ்வளவு கடினம், கொடுப்பது 8000 பெருத்தல்ல. ஆனால் ஏன் கொடுத்தார்? இதை தடை வாங்க வேண்டும் என்று பிஜேபி சார்ந்த உபாத்தியாயா என்ற ஒரு வக்கீல் தொடர்ந்த வழக்கு அநேகமாக தடை செய்துவிட்டார். பணம் கிடைக்காது, கொடுக்க முடியாது என்பதால் நடவடிக்கை எடுத்தார். அதுபோல இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கிற விஜய், நான் கேட்கிறேன், உன்னுடைய ஆட்சி காலத்தில் 6 மணிக்கு மேல் அதிகாரிகள் பார்க்கக்கூடாது, எந்த அதிகாரியும் வரக்கூடாது. ஒரு 3-4 பேர் வச்சிருக்கிறார், இவங்க தான் பேசுவாங்க. அந்த 3-4 பேர்ல யார் ரொம்ப முக்கியமானவர்னா ஆதவன் ஒரு மந்திரி. அவர் யாருன்னு கேட்டா, இந்தியா பூராவிலும் வெறும் காகிதத்தை அடிச்சு அந்த காகிதத்தை ரூபாய் நோட்டாக மாற்றக்கூடிய அளவுக்கு பணத்தை சம்பாதித்த ஒரே குடும்பம் லாட்டரி சீட்டு மார்க்கின் குடும்பம். ஒரு பேப்பர் தான் பிரிண்ட் பண்ணி விட்டுட்டு யாருக்கும் பணம் விழாது. 5000 ரூபாய் லாட்டரியில் விழணும்னா 10 பேருக்கு கொடுத்துட்டு மீதி பூரா போடணும். கேரளாவில் இந்த ஊழல் நடைபெற்று கண்டுபிடிக்கப்பட்டு 928 கோடி ரூபாய் இவருடைய குடும்பத்தை சார்ந்த இவருடைய மனைவி, இவருடைய மாமனார், இவருடைய மாமியார், மைத்துனர் என்று வழக்கு இன்றும் நிதியுடைய அந்த யோக்கியர் இன்றைக்கு நம்முடைய தலைவருக்கு சவால் கொடுக்கிறார். காவேரி பிரச்சனை பற்றி அவர் பேசுகிறார். காவேரி பற்றி நடக்கும், காவேரி ஹாஸ்பிட்டல் ஒன்று அவருக்கு தெரியும். காவேரி பிரச்சனை பற்றி திமுக காரிடத்தில் பேசினால் இந்த இயக்கம் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முதலில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இன்று வரை போராடி கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திமுக தான். மு.க. ஸ்டாலின் எதையும் செய்யவில்லை, கெடுத்து விட்டார் என்று நேற்றைய தினம் ஆதவன் பேசுகிறார். இன்னைக்கு நம்முடைய சட்ட அமைச்சர் கூட அதுக்கு தெளிவான பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்து இன்னொரு மந்திரி நிர்மல் குமார், எவனாவது ஒரே கட்சியில் இருந்தாங்கனால எவனுக்கு இந்த ஆதவராஜன் அவர்கள் முதல்ல நம்ம கிட்ட அப்ளிகேஷன் போட்டு கொஞ்ச நாள் வண்டி ஓட்டினார். நம்ம தான் யார் வந்தாலும் திறந்து விட்டு நாய்க்கு ரவர் சேர்த்துக்கணும், போனாலும் போடான்னு விட்டுருவோம். அதுபோல வந்த நாய்கள் அது ஒரு நாய் கட்டி போட்டு வச்சிருந்தா அது
எதிர்விட்டு மிஸ்டேக் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே விடுதலை அங்கே போய் எம்பி பதவி கிடைக்காது, எம்பி ஆகிடலான்னு பார்த்தாரு. ஆனால் நாம கரெக்டாக ஸ்டெப்பாக சொல்லிட்டோம், திருமாவளவனுக்கு உனக்கு ஆபத்து இவரால் தான் வரும், அதனால அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அனுப்பிச்சு விட்டு அங்கேருந்து கடைசியாக இப்போ அங்கே போய் சேர்ந்துருக்கிறாரு. உனக்கு எத்தனை நாள் அங்கே இருப்பான்னு தெரியாது. நான் பல கூட்டங்களிலே சொன்னதை போல விஜய்க்கு ஒரு ஆபத்துன்னு வரப்போவதில்லை, அது ஆதவஞ்சனாவை தவிர வேறு யாரும் வரப்போவதில்லை. காரணம் அந்த மாதிரி ஒரு குரூப் மற்ற குரூப்தார் மீது பரவிகள். இப்போ அண்ணாமலை கட்சி சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும். இந்த தெருவில் ஒரு 10 ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் திறக்கிறாங்க, இந்த பகுதியில் இருக்கிறாங்க. முதல் நாள் ஹோட்டல் திறக்கிற அன்னைக்கு ஸ்பெஷலாக ஸ்வீட் கீட்டு எல்லாம் போகணும். வழக்கமாக சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் விட்டு அந்த ஹோட்டலுக்கு சாப்பிடுவாங்க. அதுபோல் இன்னொரு ஹோட்டல் திறந்து அங்கே போய் சாப்பிடுவோம். அதுபோல தான் இந்த ஆதவர்ஜனம். யார் யார் புதுசாக கட்சி தொடங்குறதுன்னா அங்கே போய் கையெழுத்து போட்டு சாப்பிட்டு வந்துடும். இப்போ அண்ணாமலை கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறாங்க. அவர் ஆரம்பித்த உடனே முதல் டிஃபன் சாப்பிட போகிறதுக்கு ஆள் ஆதவர்ஜனாக இருந்தாலும் ஆச்சரியப்படுத்திருக்கல. காரணம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் திமுகவை பார்த்து சவால் விட்டு கொண்டிருக்கிறார். இங்கே நம்முடைய தோழர்கள்லாம் குறிப்பிட்டதை போல இந்த கூட ஜாம்பவான்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து நிர்மல் குமார் ஒரு மந்திரி, அவர் எத்தனை கட்சிகளை கொண்டு வந்தாருன்னா முதல்ல பாஜக, அப்புறம் அமமுக, அப்புறம் அதிமுக, திருப்பி பாஜக, இப்போ தமாக. அதிகாக்காக ஒரு 70 அந்த காலை போய் சேர்த்துக்கிட்டு அவர் இன்றைக்கு சட்ட மேலேயே போய் பேசுகிறார். நம்முடைய தளபதி கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து பாமாடுகின்றார். ஒரு கேடுகால போல ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டால் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசியவர்கள் யாரும் நீண்ட நாள் அரசியல் இருந்ததாக சரித்திரம். அவர் ஜாதகமே கொஞ்சம் வித்தியாசமான ஜாதகம். கலைஞர் ஜாதகமும் அவர் ஜாதகம் ஒன்று. ஒரே ஒற்ற கல்ல ஒரு ஆட்சியை மாற்றி காட்டிய பெருமை உதயநிதி ஸ்டாலின் உண்டு. அவரை போய் கோமாளின்னு பேசுறார். நான் சட்டசபைக்கு வர போறதில்ல, நீ கோமாளியா அவர் கோமாளியா பார்க்கலாம் போறோம். ஒரே வார்த்தை, அப்பாவை காணோம்னாரு. அடுத்த நிமிஷமே போட்டு விட்ட உடனே துட்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு துட்டை கொடுத்து சுண்ணி வச்சுக்கிட்டு விஜய் அதுக்கப்புறம் அந்த வாயை திறக்கிறது இல்லை. அப்பாவை காணும்னு பேசின உடனே அவர் அழகா சொன்னார், அப்பாவை காணும் புருஷனை காணும்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு கோட்டை தேடிக்கொண்டிருக்கிறார் உடனே வாயா. அதே போய் பேசியிருக்கிறார். வருவார் சென்னைக்கு வந்தவுடனே நாளை 10 சந்திப்பாங்க, ஃபிட்டிங் ரிப்ளை கொடுப்பார். ஸ்டாலினை பொறுத்த மட்டும் அவர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து ஆற்ற போகிற பணி இதுதான் ஆரம்பிக்க போகுது. அசம்பிளியில் பட்ஜெட் வருது. அது இந்த தொகுதி எம்எல்ஏ தான் படிக்க போறார். என்னத்தை படிக்க போறாரு? தமிழே தகராறு. அவரு பேசுறது விஜய்க்கு புரியாது, விஜய்க்கு பேச புரியுது, சபாநாயகருக்கு புரியாது. எதிரில் உட்காந்துக்கிற எதிர்கட்சிக்காக நல்ல வேலை இந்த வாட்டி அசம்பிளிக்கு போகாதவங்க புத்து வச்சு. ஏன்னு சொன்னா இவங்க மென்டலாக போறாங்க. போய் பேசி ஒரு விவரமும் தெரிய போதில்லை. அது மட்டுமல்ல, விஜய் சொல்கிறார் சட்டமன்றத்தில் நீங்க போக முடியாது, கதவை சாத்தி விடுவேன். எவ்வளவு ஆணவமான பேச்சு! சட்டமன்றத்துடைய கதவை சாத்துகிற அதிகாரம் முதலமைச்சருக்கே கிடையாது. முதல் புரிஞ்சுக்கிட்ட முதலமைச்சர் ஒரு சட்டமன்றத்துடைய கதவை பூட்ட வேண்டும் என்று சொன்னால் எந்த நேரத்தில் பூட்டிவிட முடியாது. சபாநாயகர் தான் உத்தரவிட வேண்டும். சபாநாயகர் கூட எப்போ வேண்டாம் மூடும் சொல்ல முடியாது. வாக்கெடுப்பு நடக்கிற போது
முக்கியமான மசோதாக்கள் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு கேட்கிற போது டிவிஷன் என்று சொல்வார்கள். அந்த டிவிஷன் என்ற பெல் அடிச்ச உடனே கதவை சாத்தணும். அந்த கதவை சாத்திட்டா அதுக்கு பிறகு வெளியில் இருக்கிற எம்எல்ஏ உள்ள வர முடியாது, உள்ள இருக்கிற எம்எல்ஏ வெளியில போக முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், 71 நம்முடைய SSR அவர்கள் பாத்ரூமுக்கு போயிட்டாரு. அதுக்குள்ள வாக்கெடுப்பு அவர் உள்ள வராதனால ஆட்சியை கவிழ்ந்து அதுக்கப்புறம் தேர்தல் நடந்தது. அதுபோல ஒரு சபாநாயகர் தான் உத்தரவு போடுகிற அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. முதலமைச்சருக்கு இதை புரியாமல் நீங்க வெளியே போக முடியாது, நான் கதவை சாத்துகிறேன், கதவை சாத்திடுவேன் என்று சொன்னதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பதில் சொன்ன கொஞ்சம் ஆவேசம் பேச கோர்ட்டில் வழக்கு. ஆக இது போல 5ஆம் தேதி கூட்ட போறாங்க, பட்ஜெட் படிக்க போறாங்க. எத்தனை பேர் ஆட போறானோ தெரியல. ஜனநாயகம் ஒரு படம் வந்து 23ஆம் தேதி ரிலீஸ். நாடே கொண்டிருக்கிறது. இந்தியா பூராவில் மாணவர்கள் போராட்டம், சென்னையிலே மெரினாவிலே மாணவர்கள் போராட்டம். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டுடைய மந்திரிகள்லாம் சினிமா தியேட்டரில் உட்காந்துட்டு பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் தேம்பிடுவாங்க. எங்க பயிற்சி எடுத்தாங்களோ தெரியல, ஒரே மாதிரி அழுகுறாங்க, ஒரே மாதிரி கைவிடி வைக்கிறாங்க. தமிழ்நாடு பூரா எல்லா மந்திரியும் ஒருத்தர் எழுதான ஒருத்தன் கேள்விப்பட்டு இவனை அவமஞ்சுரா மாதிரி ஒருத்தர் மந்திரியுடைய நுழைவு அந்த படம் போடவே இல்லை. ஒரே நல்ல ஆக சட்டமன்றத்தில் இதே போல காட்சி தான் நடக்க போகுது. முதலமைச்சர் பேசுவாரா அல்லது பட்ஜெட் படிக்கிற போது எத்தனை பேர் விசில் அடிக்க போறான்னு தெரியல, எத்தனை பேர் எந்திரிச்சு நின்று பெஞ்சில் நிற்க போறான்னு தெரியல. எல்லா கூட்டும் நடக்கும் போது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் எனக்கு எந்த விதமான கஷ்டம் எனக்கு முன்னால் பேசிய சூர்யா கிருஷ்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்டது போல இப்போதான் நம்ம மாணவர்கள் நிம்மதியாக எந்த தொலையும் கிடையாது. லைட் இல்லையா, இது இல்லையா, தண்ணி வரலையா, வந்தா வந்து வரா கட்டி போடு. அவன் போராட்டி எம்எல்ஏன்னா ராத்திரி 12 நான் சேர்மன் ஆகும்போது மழை பெஞ்சதுன்னு வச்சு 4 முறை 20 வருஷம் சேர்மன். ஓப்பன் இடம் இருக்குல்ல, அந்த டவுக்கரை கட்டும். ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவோம், சார் ஒரே டவுக்கரை சத்தமாக இருக்கு சார். நான் பொறுத்து பார்த்தேன். ஒரு நாளைக்கு இந்த டவுக்கரை சத்தம் தானே நேராக வரேன், நானே பிடிச்சி ஊட்டு விட்டு முடியாது. காரணம் என்ன, நம்ம வேலை செய்யணுன்ற காரணத்தினால எபிரேசர் ஓடி வேலை செஞ்சார். அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கிற கவுன்சிலர்கள், வட்ட செயலாளர்கள் திடீர்னு ஒரு மணி நேரம் பவர் கட்டுந்தான். மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணு, அவருக்கு ஃபோன் பண்ணு, 4 மணி நேரம் ஃபோன் மின்சார வெட்டு இல்லை. எவனாவது வாய் திறக்கிறானா? ஃபோன் பண்ண முடியுதா? யாராவது வந்து பார்க்குறாங்க? காரணம் என்னவென்று கேட்டால் திமுக காரன் தான் மக்களை மதித்து மக்களுக்காக பணியாற்றுகிறார். 75 நாள்ல குப்பை வாரல, இனிமேல் பற்றி எந்த குப்பையும் வார மாட்டோம். காரணம் என்னன்னா எல்லா கான்ட்ராக்டும் ஒரு சின்ன ரோட்ல பேட்ச் போட்டா நம்ம சிவகுமார் பொதுக்குழு பஸ் சொல்லிட்டு வந்தாரு, ரோடு ஒரு பேட்ச் வந்துருச்சு, அந்த பேட்ச் போடுன்னு சொன்னா சார் எல்லா டெண்டரும் கேன்சல் சார், பேட்ச் எல்லாம் போட முடியாது. இப்போ மழை பெய்ய போகுது, 2 மழை பெஞ்சா அங்கங்க தார் தூக்கும். எத்தனை வண்டி கூட போகுது தெரியாது. அந்த கார்பரேஷன் கேட்டா வேலை செய்ய மாட்டான்,
ஏன் செய்ய மாட்டாங்கன்னா எல்லா டெண்டரையும் ரத்து செய்துவிட்டாங்க. ஏற்கனவே போட்ட டெண்டர்லாம் கேன்சல். வேலை செய்த கான்ட்ராக்டர்லாம் பணம் கொடுக்கல. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணா கான்ட்ராக்டுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை. குவாரியில் இருக்கிறாங்கல்ல, அந்த குவாரியிலேருந்து இங்கே ஜல்லி வந்தால் தான் ரோடு போட முடியும். அது அங்கே குவாரி வேலை செய்யலைன்னா குவாரியில் வேலை செய்கிற தொழிலாளிக்கு வேலை கிடையாது. அவனுக்கு வேலை இல்லைன்னா தினக்கூலி வேலை செய்கிறவங்க வேறு வேலை அவனுக்கு கிடையாது. இதுபோல பல பகுதிகளில், சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூரா பேரடைஸ் ஆயிருக்கு. அன்றாட நடக்க வேண்டிய பணிகள். அது மட்டுமல்ல, லஞ்சம் அறவே இருக்காது, ஊழல் இருக்கவே இருக்காது. சொல்லி 75 நாள் ஆக விலைவாசி எல்லாம் குறைந்து விடும் சொன்னார். பட் வாட்ஸ்அப்பில் போட்டு அவங்க அழகா இருக்கும். விஜய் ஆட்சியில் விலைவாசி எல்லாம் குறைந்தது உண்மைதான். பழனி ஆண்டவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் இடம் 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டு விட்டது. ஆக 98 கோடி ரூபாய் விலை குறைந்து விட்டதுன்னு கேள்வியாக போட்டான். ஒரே கையெழுத்தில் ஒரே ரிஜிஸ்ட்ரேஷனில் 100 கோடி ரூபாய் அடித்த யோகியர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி. நல்ல வேலையை ஹைகோர்ட் தலையிட்டு அது ரத்து பண்ணிடுச்சு. இன்னைக்கு காலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு வழக்கறிஞராக நியமிப்பதற்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அரசு வழக்கறிஞராக வர்றவன் எப்படி யோகியாக இருக்க முடியும்? கூட அரசு வழக்கறிஞராக இருந்தவர் இவர் லஞ்சம் கொடுத்துட்டு வந்திருந்தாருன்னா, நார்காட்டிக்ஸ் இருக்கு, கஞ்சா இதெல்லாம் குடிக்கிற வக்கீல், அது வழக்கு நடத்துகிற வக்கீல், அவர் 15 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போனாருன்னா, ஒரு கஞ்சா வக்கீல் பிடிச்சிட்டு வந்து உள்ள விட்டா அவர் என்ன பண்ணுவார்? 15 லட்சத்தை சம்பாதிக்கிறதுக்காக அவங்ககிட்ட 1 லட்சத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அடுத்த நாள்ல போய் அவங்க இதெல்லாம் நடக்கும்போது குற்றங்கள் அதிகமாகும். எப்பவுமே சொல்றேன், கிரிமினல் கோர்ட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கள் ஊழல் செய்கிறவர்களாக இருந்தால் சட்ட ஒழுங்கை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் 20 லட்சம் 30 லட்சம் என்று வாங்கி கொண்டு ஓடுவதாக நான் சொல்ல, ஹைகோர்ட்லேயே வழக்கு போட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு புதுசாக வந்து இப்படி ஒவ்வொரு துறையாக எடுத்துக்கிட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸர் எடுத்துக்கிட்டா ஆஃபீஸர்கள்லாம் நல்லா கேள்வி கேட்குறாங்க. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கரெக்டு. இங்கே வராங்க ஆஃபீஸருக்கு எம்எல்ஏங்க அதிகாரி ஒரு 100 பேர் வந்து சாப்பிட்றாங்க. இவனுக்கெல்லாம் சோறு எங்கேருந்து வந்து போடுறது? யார்கிட்ட இருந்து வசூல் பண்ணுறது? அதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா? ஒன்று மட்டும் சொன்னார், பெருந்தலைவர் காமராஜர் தான் அழகாக சொன்னார், சில இடங்களிலே சில லஞ்சங்கள் தவறுகள் முடியவே முடியாது. அதுதான் அவர் சொன்னார், மாமன் கொடுக்குறான் மச்சான் வாங்கிக்கிறான். இதுதான் லஞ்சமே தவிர கொள்ளையடிப்பது வேறு, பெரிய ஸ்கேண்டல் செய்வது வேறு. சாதாரணமாக முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறவன், கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவன், அவனை போய் கலெக்டர் வந்தோடனே காப்பி வாங்கிட்டு வர்றாரு, எம்எல்ஏ வந்தோடனே அவங்க 10 பேர். அது இப்போ போயிருக்காங்க பாரு எம்எல்ஏ உலகமாக பிறவைகள் நேராக போய் கலெக்டர் சுற்றி உட்காந்துக்கிறாங்க. ஒரு கலெக்டர் என்ன பண்ணியிருக்காரு, எம்எல்ஏ ஆய்வுக்கு வந்தோடனே நீங்களே இருக்க நாங்கள் போராடி எங்களுக்கு எதுக்கு ஒன்று ஜிஏ பாட்டு நான் இன்ஸ்பெக்ஷன் போகிறேன்னு போட்டோம். அவன் குறைஞ்ச மாதிரி ஒருத்தர் ஏறி உட்காந்து கலெக்டர் சீட்லேயே ஒரு உட்காந்து. அதே மாதிரி முனிசிபாலிட்டிக்கு போய் அந்த மாதிரி லேடி கமிஷனர் அந்த கமிஷன் சீட்டை எடுத்துட்டு உட்காந்து. அது மட்டும் இல்லை, இன்னொரு எம்எல்ஏ ஸ்ரீவல்லிபுத்தூர் எம்எல்ஏ நான் வரும்போது கூட கிருஷ்ணமூர்த்தி பேசிட்டு இருந்தேன். ரேஷன் அரிசி போதில்லை, அதை ஆய்வு செய்வதற்காக போறாங்க.
போனால் அங்கே குத்தி பார்த்து அரிசி ஒழுங்காக இருக்குதா, எடை கரெக்டாக இருக்குதா, ஒரிஜினல் அரிசி தான் போதா, இல்லை நல்ல அரிசி போயிட்டு வேற அரிசி வருதா பார்த்தா அது ஆய்வு நேராக போகிறோம். டயர் ஏன் டயர் தேஞ்சு போயிடுது. அவனெல்லாம் சொன்னான், உன் மூஞ்சி கொடுத்தா தேஞ்சு போயிடுது, நான் என்ன பண்ணுவேன். எம்எல்ஏ தெரியாம, இந்த ஆள் எம்எல்ஏன்னு தெரியாம அந்த கிளீனர் என்ன சொல்லியிருக்காங்க, மூஞ்சி கொடுத்தா தேஞ்சு. அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க எம்எல்ஏ, ஓ இல்லை சார் இதெல்லாம் ஆர்டிஓ தான் சார் பார்க்கணும், பிரேக் சரியா இருக்கா, டயர் சரியா இருக்கா, டயர்ல காத்து இருந்தாலும் பார்க்கறதுனா ஆர்டிஓ தான் பார்க்கணுமே ஒழிய வேற யாரும் பார்க்கக்கூடாது சார். ஒன்று ஓ நாங்கள் தான் என் டிரைவர், நீ டிரைவர் மாதிரி இல்லை வேற மாதிரி உங்களுக்கு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து கூத்து அடிக்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் நஷ்டமாக இருக்கு, கேவலமாக நடந்து அந்தம்மா ஹாஸ்பிட்டல் விட்டு ஓடியாரு. எங்கு பார்த்தாலும் பாலியல் தொல்லை. இப்போ கூட ராணிப்பேட்டையில் மாவட்ட செயலாளர் ஒரு பெண்ணிடத்தில் தகாத முறையில் நடந்து கொண்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. தமிழ்நாடு பூரா நான் கேட்கிற விஷயங்களை இதுவரையில வெள்ளை அறிக்கை தருவேன்னு சொன்னல, நீ ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து இதுவரையில எத்தனை பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கிறது, எத்தனை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டு எதுவும் மாற்றணும் ஒத்துக்கிறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் டெய்லி ஒருத்தர் சாகுறாங்க, அந்த வாஸ்தை மாற்றிருக்கீங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் வாஸ்தையும் மாற்றி எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு லாக்கப்பையும் இதுவரையிலே என்னுடைய ஆட்சி காலத்தில் ஏறத்தாழ 30க்கு மேற்பட்ட லாக்கப் இது போல செய்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சி, மத்தியிலே ஒரு ஆட்சி இருக்குது. நம்ம இருந்தா இந்நேரம் எவ்வளோ பேசியிருப்பாரு. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், நமக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம செஞ்சதெல்லாம் இப்போதான் ஜனங்க நினைக்குது. மெட்ரோ ட்ரெயின் போது சென்னை மாநகரம் மெட்ரோ ட்ரெயினால் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கு. இதே போல்தான் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வேண்டும் என்று திமுக ஆட்சியில் கேட்டோம், முடியாதனால இப்பவும் முடியாது. மெட்ரோ ட்ரெயினால் எவ்வளோ பெரிய வளர்ச்சி இந்த பகுதி அடைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இது சாதாரணமாக வந்ததா, ஒரிஜினல் பிராண்ட் மின்டோடு நின்று விட்டது, மின்டோடு மெட்ரோ ட்ரெயின் நின்று விட்டது. அதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் திருவத்தியூரில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் KPP சாமி அவர்கள் தலைவர்களிடத்திலே வலியுறுத்தி கேட்டு அந்த மெட்ரோ ரயிலை இம்கோ நகர் வரை நீங்கள் நீடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உடனடியாக தலைவர் நேரடியாக வந்து பார்த்து இவ்வளோ பகுதி, இந்த பகுதியெல்லாம் அது மட்டுமல்ல, இந்த ரோடு இந்த திருவத்தூர் ரோட்டில் மெட்ரோ ட்ரெயின் போடுவதென்றால் எவ்வளோ வீடு கடைகள் இருக்கணும்னா பிளான் கொடுத்தாங்க. மொத்த திருவத்தூர் ரயிலுடைய காலி மகாராணி தேட்டர்ல இருந்து மின்ட்டு வரல எல்லா கடையும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ப்ரப்போசல். அப்போதான் தலைவர் சொன்னார், அதுதான் பழைய சென்னையினுடைய அடையாளம். சார் PT தியாகராஜர் காலத்திலிருந்து உருவான ஒரு நகரம், அதை நான் அழிக்க விட மாட்டேன் என்று சொல்லி அதுக்கு பின்னால் தான் அண்டர் கிரவுண்டை கொண்டு போய் எத்தனை கோடியானாலும் பரவாயில்லை என்று கொண்டு வந்து சேர்த்தவர் தலைவர் கலைஞர். எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு இப்போ ஏறினா நேரம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு 1.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருக்கோம். அதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் ஆகும். ஏசி வண்டியில் உட்காந்து நிம்மதியாக போய் எந்த டிராஃபிக் இல்லாமல் போய் சேர்வதற்கு ஓட்டு கொடுத்த தலைவன் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இதுபோல பார்த்து செஞ்சோம். இப்போதான் ஜனங்க ஒன்றெல்லாம் உணர ஆரம்பிச்சு. இது உணர்கிற காலம் வரும்.
ஆகவே நம்ம யாரும் சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேர்தலால், ஒரு தோல்வியால் நாம் ஒன்றும் அழிந்து விட போவதில்லை. உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்றேன். 84 நடைபெற்ற தேர்தலில் இப்படிதான் நம்ம எதிர்கட்சியா கூட இல்லை, தோத்துட்டோம். எம்ஜிஆர் அமெரிக்காவில இருந்து ஜெயிச்சார், பிரச்சாரத்துக்கே வரல. வெற்றி பெற்றவுடன் என்ன செஞ்சார் எம்ஜிஆர்? நாம் பிரச்சாரத்திற்கே போகாமல் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே 10 வருஷத்துக்கு பின்னாடி உள்ளாட்சி தேர்தல் நடத்தினார் தமிழ்நாடு பூரா. 84 நான் மயிலாப்பூர் எம்எல்ஏ தோற்றுட்டேன். 86 உள்ளாட்சி தேர்தல் வந்தது. 102 முனிசிபாலிட்டிக்கு தேர்தல், தலைவர்லாம் நேரடி தேர்தல் நடந்தது. 102 இடத்துல 11 இடம் தான் அதிமுக வெற்றி பெற்றது. மற்ற இடத்துல பூரா திமுக வெற்றி பெற்றது. திருவத்தூர்ல பழனிசாமி வெற்றி பெற்றார், ஆலந்தூர்ல நான் வெற்றி பெற்றேன். இப்படி தமிழ்நாடு பூரா திமுக காரர்கள் எங்கெங்கே போட்டிட்டார்களோ 11 தான் அதிமுக ஜெயிச்சது. அதே போல ஒன்றியத்துக்கெல்லாம் டைரக்ட் எலெக்ஷன் ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றோம். ஆக இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தோல்வியால் நாம் யாரும் சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து நாம் பணியாற்றுவோம். இன்னும் 6 மாத காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய கழகத்தோட எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளை பிடிச்சிருந்த 7 நாட்டு சனி பூரா பிடிச்சி இவருக்கு சீட்டு போகுமா? நம்ம ஒழிச்சு வச்சிருப்பார் வட்ட செயலாளர். காலமெல்லாம் கூட்டம் போட்டு கட்சி வளர்த்து அந்த தொகுதியில் லைட்டியர்களை போய் பார்த்து சாக்கடல் தண்ணியில் போய் நின்று இவ்வளவும் பார்த்து வைப்போம். எலெக்ஷன் வந்த உடனே காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டு, பிசிகேக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதை, கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. அது போடுற கேண்டிடேட் ஒருத்தனும் உள்ளூருக்கு ஆக மாட்டான். மயிலாப்பூரில் கொண்டு ஆர்கேண்டிடேட் நம்ம தலையெழுத்து வேலை செஞ்சு ஜெயிக்க வைப்போம். கர்மாந்தரம்லாம் இன்னும் நாம் தான் எல்லா இடத்துலையும் இருப்போம். சுயேட்சையாக தன்னந்தனியாக இருப்போம். யார் தெய்வம் தேவை? மக்கள் நம்மோடு இருக்கிறார். விட்டு போனவங்கெல்லாம் நாம் எப்படி உழைச்சோம், அவர்களை எப்படி பதவியில் உட்கார வச்சு அழகு பார்த்தோம் என்பதெல்லாம் மிக சீக்கிரம் உணர்வார்கள். தலைவர் சொல்லிவிட்டார், அதற்காக உழைத்து கூட்டணி கட்சிக்காரர்கள் வெற்றி பெற செய்து நான் உண்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. தலைவர் தெம்பாக இருக்கிறார். ரொம்ப அழகா அதிகாரத்தில் 5 வருஷமா நம்ம ஒரு 4-5 பேர் தான் இருக்கோம். பேச்சு துணைக்காக கூட எம்எல்ஏ இருந்தாரு, துணையாக எப்பதான் வருவார். நானே அதிகாரத்தை பார்த்துட்டே இருப்போம். அது மட்டும் இல்லை, எங்களை வந்து நேரம் அங்கே பார்த்துட்டு வந்தா நேரம் அங்கே போயிட்டியா அப்படின்னு கேட்டு இதெல்லாம் மீறி வரவங்களும் உண்டு, வராது. ஆனால் இப்போ ஆட்சி போன பிறகு பாருங்க, தேரும் திருவாரூர் தொண்டெல்லாம் வந்து டெய்லி 1000 பேர் கலந்து பார்க்கலாம். தலைவரும் தெம்பா இருக்கிறார். கட்சிக்காரர் நேரம் வரா, தலைவரை பார்க்கிறார். தலைவருக்கு மனசுல இருந்து போட்டுலாம் பேசி விட்டு போறான். ஆரோக்கியமாக இருக்கிற திமுக 6 மாதத்தில் எல்லாம் சரியாகிவிடும். மீண்டும் நாம் வருவோம். அதற்காக உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.